எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க மிகப்பெரிய காமெடி அரசியல் வட்டாரத்தில் நடந்துட்டு இருக்குது. யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் மட்டும் இல்லைங்க, இந்த படையப்பா படத்தில் செந்தில் சாருக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ரஜினி சாரோட ட்ரெஸ்ஸை செந்தில் போட்டிருப்பாங்க. அப்போ ரஜினி சார் பொண்ணு பார்க்க போயிட்டு வர்றதுக்கு முன்னே அவர் எனக்கு பொண்ணே வேணான்ட்டு ஓடிடுவார். எனக்கு கல்யாணமே வேணாம், பொண்ணே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி. மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ரஜினி சார் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அவரு தான், ஆனால் அது விஜய் சார் மாதிரி இப்போ போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார் மாதிரி தான் ட்ரெஸ் போடுறாங்க. அந்த பேண்ட்டாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும், உதயநிதி அவங்க செல்ஃபி வீடியோ எடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே விஜய் அவர்களை பார்த்து தான் அட்டைக்காப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமாக சோசியல் மீடியாவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. பயங்கரமாக அது விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, ரசிகர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது பண்ணுறது கூட அரசியலில் இந்த ட்ரெஸ்ஸு போடுறது கூட நீங்களா சுயமாக போட மாட்டீங்களா, அதை விஜய் அவர்களை காப்பி பண்ணி தான் போடுவீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க மக்களே. அதாவதுங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுக ஆளுங்கட்சியோட சகாப்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, எங்களை யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்களை பேசிட்டு இருப்பாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்களோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, எங்கள் வீட்டு பையன், எங்கள் வீட்டில் அண்ணன், என் கூட பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி விஜயை ஒரு நடிகனாவோ ஒரு அரசியல்வாதியோ யாருமே பார்க்கலைங்க. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினராக மட்டும்தான் விஜய் அவர்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷம் 3வது வருஷம் தொடக்கத்தில் இருக்காங்க. மக்கள் பேராதரவு கொடுக்குறாங்க விஜய் அவர்களுக்கு. எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க பையன் அப்படின்னு சொல்லி உரிமையா கொண்டாடுறாங்க. அதாவதுங்க மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய சக்திங்கிறத 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ப்ரூவ் பண்ண போறாங்க.